வணக்கம். இன்றைக்கி டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 23 13th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ அதில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா deduce the logic circuit diagram to produce the following sequences of input and output signals. ஸோ அதில் கிளாக் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் T0, T1, T2, T3, T4, T5, T6, T7, T8, T9 and T10. அதோட இன்புட் கொடுத்துருக்காங்க W 0 1 0 1 1 0 1 1 1 0 1. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க 0 0 0 0 1 0 0 1 1 0 0. சரிங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட் என்ன இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. ஸோ அந்த 0ன்றதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டேட் S0ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீலி மாடல் யூஸ் பண்ணுறோம். அப்போ S0ல் ப்ரெசன்ட் ஸ்டேட் S0 இருக்கும்போது எத்தனை தடவை 0 வந்தாலும் இட் வில் பி இன் அந்த 0க்கு அந்த ஸ்டேட் S0 இருக்கும். அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா 0. நெக்ஸ்ட் இன்புட் என்ன அப்படின்னா 1. அந்த 1 இருக்கும்போது அடுத்த ஸ்டேட் போகுது S1. ஸோ அப்போ அதோட அவுட்புட் என்ன அப்படின்னா 0. அடுத்து திரும்ப என்ன இருக்குது அப்படின்னா 0ன்ற இன்புட் இருக்குது. 0ன்ற இன்புட் இருக்கும்போது இட் கோஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ இப்போ இதோட ஸ்டேட் வேல்யூ என்ன அப்படின்னா 1, இதோட ஸ்டேட் வேல்யூ என்ன அப்படின்னா 0. அங்கே என்ன இருக்குன்னா 1 0. சரிங்களா? அப்போ 1 0ன்னு வரும்போது S2ன்ற ஸ்டேட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 0. சரிங்களா? இப்போது இந்த 0வோட அவுட்புட் என்ன அப்படின்னா 0 அப்படிங்கிறனால 0/0ன்னு எழுதிக்கிறோம். இப்போ S2ல் இருக்கும். S2ல் இருக்கும்போது அடுத்து என்ன இன்புட் வருது அப்படின்னா 1ன்ற இன்புட் வருது. ஸோ இட் கோஸ் டு ஸ்டேட் S. ஸோ இப்போ என்ன அப்படின்னா 1/0ன்னு எழுதிக்கிறோம். அவுட்புட் என்னென்னா 0. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1ன்னு வருது. ஸோ 1ன்னு வரும்போது அதே ஸ்டேட்டில் கொடுக்குறோம். ஸோ 1/1ன்னு இன்புட் கொடுத்துட்றோம். சரிங்களா? அடுத்து என்னென்னா 0ன்னு வருது. அந்த 0ன்னு வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா 1 0 1 1 அப்படின்ற பிட்டை டிடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அந்த 1 0 1 1 ஓவர்லாப்பிங்காக நான் ஓவர்லாப்பிங்காக அதெல்லாம் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐ திங்க் ஓவர்லாப்பிங் இந்த லெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மறுபடியும் இந்த சீக்வன்ஸ் 1 0 1 1 டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் வில் பி 1. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 1, சரிங்களா, இந்த சீக்வன்ஸோட லாஸ்ட் 1 அடுத்த 1 0 1 1 சீக்வன்ஸ்க்கான ஃபஸ்ட் பீட்டாக எடுத்துகிட்டு இந்த செகண்ட் பீட்டாக எடுத்துகிட்டு தேர்ட் பீட் ஃபோர்த் பீட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் 1 வர மாதிரி தான் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா S3லே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோ bar1ன்னு கொடுக்குறோம். சரிங்களா? கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன இருக்கும் 0ன்னு இருக்கா. இந்த 0 வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா S2க்கு லூப். சரிங்களா? அப்போ 0/0 திரும்ப மறுபடியும் 1 வரும்போது 1/0 திரும்ப அடுத்த 1 வரும்போது பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். அவுட்புட் வில் பி 1. திரும்ப அடுத்த ஒரு 1 வரும்போது அவுட்புட் என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. அடுத்து 0 வந்தால் இங்கே இருக்குது, 1 வந்தால் என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ சீக்வன்ஸ் கிளாக் சைக்கிள்ஸ் ஃப்ரம் 0 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாக் சைக்கிளுக்கான இன்புட் அண்ட் அவுட்புட்கான ஸ்டேட் டயக்ராம் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஸ்டேட் டயக்ராம் என்ன அப்படின்னா 1 0 1 1 அப்படின்ற சீக்வன்ஸ் டிடெக்டர் ஓவர்லாப்பிங் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது. நான் ஓவர்லாப்பிங் கிடையாது, ஓவர்லாப்பிங் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் டயக்ராமில் வந்து ஸ்டேட் டேபிள் டெரைவ் பண்ணுறோம். ஸ்டேட் டேபிள் அப்படின்றது இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரெசன்ட் ஸ்டேட், இன்புட், நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் அவுட்புட். சரிங்களா? ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரம் S0லேருந்து S1 S2 S3 வரைக்கும் இருக்குது. இன்புட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 0 1 0 1 0 1 0 1 கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த S0ன்ற ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த S0ன்ற ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்புட் 0வாக இருந்தால் அவுட்புட் 0வாக இருக்குது. அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன இருக்குன்னா S0ன்னு இருக்குது. சரிங்களா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இன்புட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதே ஸ்டேட்டுக்கு போகுது. அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்னா 0ன்னு இருக்குது. அதே மாதிரி அந்த S0ல் இன்புட் 1ஆக இருக்கும்போது, சரிங்களா, இந்த இன்புட் 1ஆக இருக்கும்போது அது எங்கே போகுது அப்படின்னா ஸ்டேட் S1க்கு போகுது. அவுட்புட் வந்து 0 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து S1, அவுட்புட் என்ன அப்படின்னா 0. அப்போ S0 ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படின்னா இன்புட் 1ஆக இருக்கும்போது இட் கோஸ் டு S1, அவுட்புட் என்னென்னா 0. அதே மாதிரி ரிமைனிங் ஸ்டேட் இப்போ உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து S1ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? S1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்புட் 0வாக இருந்தால் இட் கோஸ் டு S2. தட் டைம் அவுட்புட் வில் பி ஈக்குவல் டு 0. அதே மாதிரி S1ல் இருக்கும்போது இன்புட் 1ஆக இருந்தால் அதே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகுது. S1லே இருக்குது, அவுட்புட் வில் பி 0. இப்போ இந்த ஸ்டேட் எடுத்துக்கோங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து S2 அப்படின்னா 0வாக இருந்துச்சு அப்படின்னா இட் கோஸ் டு S0 இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போகுது. அவுட்புட் வந்து 0. 1ஆக இருந்துச்சுன்னா இட் கோஸ் டு
S3 சரிங்களா, அவுட்புட் என்னென்னா 0. ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா S3ன்ற ஸ்டேட் இருக்குது. இப்போ S3ன்றது உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருந்தால் 0னா இட் கோஸ் டு S2, அவுட்புட் என்னென்னா 0. 1னா அதே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகுது, ஆனால் அவுட்புட் என்னென்னா 1. சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டேட் டயக்ராம்லேருந்து ஸ்டேட் டேபிள் டெரைவ் பண்ணிக்கணும். ஒன் ஸ்டேட் டேபிள் டெரைவ் பண்ணதுக்கப்புறம் we have to யூஸ் ஸ்டேட் அசைன்மெண்ட். நார்மல் பைனரி அசைன்மெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 4 ஸ்டேட் இருக்குது. இப்போ 4 ஸ்டேட் இருந்துச்சுன்னா we have to யூஸ் 2-bit ரெப்ரசன்டேஷன். நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து 2 இருக்கிறோம். சரிங்களா. 2 is greater than or equal to 4ன்ற மாதிரி வரும். ஸோ அப்போ 2-bit யூஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போ நம்பர் 2 ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்கும், 2 bit யூஸ் பண்ணணும். அப்போ S0 என்னென்னு எடுத்துக்கலாம்னா 0 எடுத்துக்கலாம் நார்மல் பைனரி ரெப்ரசன்டேஷனில். சரிங்களா. அதே மாதிரி S1 என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 0-1ன்னு எடுத்துக்கலாம். S2 will be 10, S3 will be 11. சரிங்களா. இவங்க எதுவுமே ப்ராப்ளமில் ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணணும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ வி டேக் ஃப்ளிப் ஃப்ளாப் as D. ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா D ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு D ஃப்ளிப் ஃப்ளாப். சரிங்களா. அதுக்கு தனியாக வந்து எனது எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து டெரைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டேட் ட்ரான்சிஷன் டேபிள் நீங்கள் டெரைவ் பண்ணணும். இப்போ S0 எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 0-0ன்னு மாற்றிட்டோம். எங்கெல்லாம் S0ன்னு இருக்கோம் ஸ்டேட் டேபிள் அதெல்லாம் 0-0ன்னு மாற்றிட்டோம். S1 எல்லாமே 0-1ன்னு மாற்றியாச்சு. S2 எல்லாமே 1-1ன்னு மாற்றியாச்சு. S3 will become 1-1. அதே மாதிரி S3 will become 1-1, S2 will become 1-0, S3 will become 1-1, S0னா 0-0, S1 அப்படின்னா 0-1, S2 அப்படின்னா 1-0, S1 becomes 0-1, S0 becomes 0-0. அவுட்புட் வந்து இசட்னு எழுதியாச்சு. சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட் A, 2 ஃப்ளிப் ஃப்ளாப் ஏபின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து இன்புட் எக்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா A(t+1) நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபார் ஃப்ளிப் ஃப்ளாப் ஏ. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபார் ஃப்ளிப் ஃப்ளாப் பிக்கு வந்து B(t+1). இந்த ஏயும் பியும் சரிங்களா ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக ஃப்ளிப் ஃப்ளாப் 2 ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட் வந்து என்னது D ஃப்ளிப் ஃப்ளாப்னு எடுத்துருக்கனால DA என்ன DB என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் இங்கே ப்ரெசன்ட் ஸ்டேட் தேவையில்லை. ஏன்னா D ஃப்ளிப் ஃப்ளாப்போட நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ இந்த காலமில் என்ன இருக்கோ அதை அப்படியே எங்கே காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னா D ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா. ஏன்னா Q(n+1) இஸ் ஈக்குவல் டு என்னது D. அதே மாதிரி செகண்ட் காலமில் இருக்கக்கூடியது B(t+1)ல் என்ன இருக்கோ சரிங்களா. ஸோ B(t+1)ல் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி DBயில் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட் ஈக்குவேஷன்ஸ் சரியா. ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரம் த ட்ரான்சிஷன் டேபிள் we have to draw the K-map. இப்போ அவுட்புட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா Z ஈக்குவல் டு ABX. ஏன்னா Z ஈக்குவல் டு 1ன்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுக்கான கரஸ்பாண்டிங் ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் இன்புட் என்னென்னா ABX. அதனால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், ஒரு மின் டேர்ம் மட்டும்தான். சரிங்களா. ஸோ K-map போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் Z. சரிங்களா. இந்த அவுட்புட் Z இந்த அவுட்புட் இசட்டில் 1-1 காம்பினேஷன் மட்டும்தான், 1-1 காம்பினேஷன் மட்டும்தான் ஹேவிங் 1. மீதி எல்லாமே என்ன அப்படின்னா 0. அப்போ இதுக்கு எழுதுனீங்கன்னா A(b)(x)ன்னு கிடைக்கும். சரிங்களா. அதே மாதிரி ஃபார் DA DBக்கு வந்து என்னது K-map யூஸ் பண்ணிங்க அப்படின்னா AB ப்ரெசன்ட் ஸ்டேட் எக்ஸ்ன்றது இன்புட், ப்ரெசன்ட் ஸ்டேட் இன்புட் K-map ட்ரா பண்ணுறீங்க. DA காலமில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ சரிங்களா. DA இந்த காலமில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து K-mapல சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரி DB K-mapல DBயோட வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா DAக்கு என்ன இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் குரூப் பண்ணும்போது you will get B(x bar). இந்த ரெண்டும் குரூப் பண்ணும்போது A(x) அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா. அதே மாதிரி DBக்கு குரூப் பண்ணிங்கன்னா இந்த 4 1s இருக்குது. அந்த 4 1s குரூப் பண்ணால் you will get X இந்த ஈக்குவேஷன். சரிங்களா. அப்போ DA DB ரெண்டுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா we have to draw the லாஜிக் டயக்ராம். சரிங்களா. அந்த லாஜிக் டயக்ராம் படி பார்த்தா ஏன்ற ஃப்ளிப் ஃப்ளாப் இங்கே வரைஞ்சிக்கிறோம், பின்ற ஃப்ளிப் ஃப்ளாப் இங்கே வரைஞ்சிக்கிறோம். ரெண்டுமே D ஃப்ளிப் ஃப்ளாப். அப்போ DA DB A பார் அவுட்புட் காம்ப்ளிமெண்ட், B பார் அவுட்புட் அண்ட் அவுட்புட் காம்ப்ளிமெண்ட். DBயோட வேல்யூ என்ன அப்படின்னா X. அப்போ Xன்னு மட்டும் கொடுத்துக்கிறோம். DAவோட வேல்யூ என்னென்னா AX ப்ளஸ் BX பார். அந்த லாஜிக்கை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் லாஜிக் கேட் ட்ரா பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா 2 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் காமனாக என்னது ஒரு கிளாக் சிக்னல் கொடுக்குறோம். சரிங்களா. அவ்வளோதான் டிசைன். Thank you.